இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொங்கல் பரிசு தொகை வழங்குவது குறித்தும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்தும் மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகள் எண்ணிக்கை 1,14,00,000 உள்ளது. இந்த நிலையில் மாதம் மகளிருக்கு அவர்களது வங்கி கணக்கிலேயே ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பரிசாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளன. ஆனால் பிப்ரவரி மார்ச் மாதத்தில்தான் அந்த பணிகள் நிறைவடையும் என கூறப்படுகிறது. இதையடுத்து மகளிர் உரிமை தொகைக்காக தமிழ்நாடு அரசின் சேவை மையங்களில் மீண்டும் விண்ணப்பங்கள் குவிந்து வருகிறது. இதற்கிடையே தமிழ்நாடு அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு இந்த ஆண்டு பணமாக வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் பணத்துடன் அரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்டவை பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டது. திமுக ஆட்சியில் பொருட்களாக வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதில் குறைபாடுகள் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தது. இதையடுத்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு ரூபாய் ரொக்கமாக வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அனைத்து வகையான ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் ரூபாய் பணத்தோடு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு ஆகியவை வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வழக்கமாக வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை உள்ளிட்டவையும் தயாராகி வருகிறது. இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறும் மகளிருக்கு ரூபாய் 1000 ஜனவரி மாதத்தில் முன்கூட்டியே வழங்கப்படும் என்றும் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 1000 மொத்தம் 2000 கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1,27,000 பயனாளிகள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை திட்டத்தில் உங்களுடைய விண்ணப்பம் நிறைவேற்றப்பட்டதா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றியும் பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போய்ட்டு KMUT-TNGOV சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடியதுன்னா ஃபஸ்ட்டு உடனே KMUT.TN.gov.in ஒரு வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே அதிகாரிகள் உள்நுழைவு, பொதுமக்கள் உள்நுழைவு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பொதுமக்கள் உள்நுழைவு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு OTP அனுப்பும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட OTP வரும். அந்த OTP நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சமர்ப்பி கொடுத்தோன்னே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபோட்டோ, நேம், ஆதார் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்ததாக மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நேம், முகவரி, கைபேசி எண், குடும்ப அட்டை எண் எல்லாமே இருக்கும். கடைசியாக விண்ணப்பம் செய்யாதவர் தங்களின் ஆதார் எண் தரவு பட்டியலில் இல்லைன்னு வருது. நான் அப்ளை பண்ணாதால் இந்த மாதிரி ஷோ ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணி பணம் வராமல் இருந்தால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு வரும். அல்லது உங்களுக்கு என்ன காரணத்தினால உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்பட்டுன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.